டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஊரெல்லாம் கோடமழை அடமழையாக அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போகாமல் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வீடியோ ஒரு சூப்பரான வீடியோ தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக அதே நேரத்தில் செம டேஸ்ட்டாக ஒரு சூப்பரான வடை போட போகிறோம். இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த அடமழையும் சரி இந்த வடையும் சரி நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் காரா வடை, கோடமழை இடிமழை அப்படியே ஊரெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குது. அப்பப்போ அங்கங்கே கொட்டிக்கிட்டே இருக்குது. அதுக்கு சுகமாக சாயந்தரமாக வீட்டில் ஒரு காரா வடை சிம்பிளாக எப்படி போடணும் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்றேன். கொஞ்சம் மல்லித்தலை இந்த அளவுக்கு ஒரு கொத்து, அதையும் பொடிசாக முனிக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். கருவேப்பிலையும் ஒரு கொத்து நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இது பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூனு, பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூனு, மிளகாய் வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூனு, அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூனு, அதையும் சேர்த்துறேன். சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, சோடாப்பு ஒரு 2 பிஞ்சு, அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த சேர்மான பொருளெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ மாவு சேர்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு கடலை மாவு, மைதா மாவு 1/2 கப்பு, பச்சரிசி மாவு ஒரு 1/4 கப்பு. ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். தண்ணி தேவையான அளவு, இதுக்கு ஒரு பதமாக நம்ம மாவு கரைக்கணும். அதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பையும் தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. இது நம்ம வீட்டில் உடனேவும் சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு வடை தான் இது. தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் எந்த அளவுக்கு அந்த மாவு எடுத்து போடுற பக்குவம் வரும்னு சொல்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அந்த மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு பொடிசாக வெட்டி, இஞ்சியும் ஒரு விரல் அளவுக்கு பொடிசாக வெட்டி இதில் உள்ள சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வடை சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் இஞ்சியும் நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். மாவோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பையும் கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இப்படி இருக்கும். நம்ம எடுத்து போடும்போது இப்படி எடுத்து போடுற மாதிரி இப்படி. இதுதான் மாவோட கண்டிஷன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்பையும் தண்ணியாக இருந்துடக்கூடாது, ரொம்பையும் கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் வடையை. அதுக்கு எண்ணெய் இந்த மாதிரி தேவையான அளவு ஊற்றிக்காங்க. ஊற்றிட்டு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த அளவுக்கு சுருன்னு இருக்கணும். இப்போ நம்ம மாவு கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து இந்த அளவுக்கு எடுத்து இப்படி ஓரமாக இப்படி வச்சு எவ்வளோ தேவையோ அவ்வளவு கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பரவாயில்ல. எடுத்து அப்படியே நம்ம அப்படி கைட்டு எடுத்து அப்படியே உள்ளே போட்டுடலாம். எடுத்தோமா அப்படியே எடுத்து உள்ளே போட்டுடலாம். பார்த்து கொஞ்சம் தெரிச்சிடாத அளவுக்கு பக்குவமாக போட்டு எடுக்கணும். போட்ட நமக்கு ஒரு நிமிஷம் அப்படியேவும் ஒரு பக்கம் வேக ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே நம்ம புரட்டி விட்டுக்கலாம். போட்ட ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துலேயும் ஒரு பக்கம் வேக ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியேவும் ஒரு கம்பிகிட்ட எடுத்து எல்லாம் கரைஞ்சிட்டா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம பரட்டி விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும், நமக்கு ரெடி ஆயிரும். அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த அளவுக்கு நுர அடங்கினா போதும். நம்ம இந்த அளவுக்கு நுர அடங்கினோடனே நம்ம அப்படியே வாசனை ஜம்முன்னு வரும். நம்ம அந்த காராவோட வாசனை எண்ணெயில் போட்டு அப்படியே ரெடி ஆனோடனே நமக்கு ஒரு வாசனை ஜம்முன்னு வரும். அந்த வாசனை வரும். அப்படியே அதை எடுத்துடலாம்.
இப்போ மறுபடியும் 2வது ரவுண்டு போட போகிறேன். கொஞ்சமாக இப்படி வச்சுக்கோங்க. கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு அப்படி கொஞ்சமாக மாவு எடுங்க. இப்படி எடுத்துட்டு இப்படி ஓரமாக அப்படி அணைச்சிட்டு அப்படி பக்கத்தில் கொண்டு போயிட்டு அப்படி அப்படி எடுங்க. அப்படி பக்கத்தில் கொண்டு போயிட்டு அப்படி இறக்கிடுங்க எண்ணெயில். விரல் பத்திரம் போட்டாலே அது ஒரு சைஸுக்கு வந்துடும். போதும். நம்ம கார வடை வந்து கரெக்டாக இந்த சைஸில் தான் இருக்கணும்லாம் கிடையாது. நம்ம வந்து மழைக்கு ஒரு உடனே சூடாக ஒரு வடை ரெடி பண்ணி சாப்பிட்ணும். அது டேஸ்ட்டாக இருக்கணும். அவ்வளோதான். போட்டு அப்படியே நமக்கு ஒரு 2-3 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். அந்த வேகிறது வந்து 2-3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆயிரும். அப்படியே நம்ம எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். நமக்கு ஒரு அருமையான வெங்காயம் சேர்த்து நல்ல பொடி வெங்காயமாக வெட்டி போட்டு ஒரு கார வடை. அதாவது வடைனாலே நம்ம டீ கடை கிச்சன் தான். நம்ம டீ கடை கிச்சனில் அவ்வளோ வெரைட்டிஸு நல்லா சுவையான முறையில் வீட்டில் எப்படி தயாரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றது தான் நம்ம டீ கடை கிச்சனில் அப்பப்போ ஒரு சிம்பிளான வடைகளாக போட்டு காமிச்சிட்டே இருக்கோம். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு பயன் தரணும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து நல்ல ஒரு அருமையான கார வடை. நல்லா ஜம்முன்னு நல்லா உள்ளே வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து நல்லா அப்படியேவும் லேயராக அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கார வடை சாப்பிட்றீங்க. ஆனால் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்காது. நம்ம இன்றைக்கி டீ கடை கிச்சனில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க எப்படியெல்லாம் செய்யணுன்ட்டு. சாப்பிட்டு பார்ப்போம். அது ஒரு தேங்காய் சட்னி அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு மிளகா, பச்சை மிளகாய், இஞ்சி, காரமெல்லாம் நல்லா ஜம்முன்னு அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.